ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி, இந்த நாளிலே தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். யோவான் 5:8-9. இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. ஜான் chapter 5:8-9. Jesus said to him, Rise, take up your bed and walk. And immediately the man was made well, took up his bed and walked. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு என்று நாம் அறிந்திருக்கிறோம். இந்த பெதஸ்தா குளத்தில் வியாதிஸ்தர்கள் அங்கே படுத்து இருப்பார்களாம். அப்பொழுது தேவதூதன் தண்ணீரை கலக்குவார். அந்த தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதிலே இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும் சொஸ்தமாவான் என்று நாம் வாசிக்கிறோம். வேதத்தில் அநேக வருடமாய் 38 வருடமாய் ஒரு வியாதி உள்ள ஒரு மனுஷர் அங்கே படுத்து கொண்டிருந்தார். அநேக வருடங்கள் ஒருவரும் அவருக்கு உதவி செய்ய வரவில்லை. அந்த தேவதூதன் தண்ணீரை கலக்குகின்ற பொழுதெல்லாம் தன்னுடைய சொந்த பலத்தினாலே அவரால் இறங்கவும் முடியவில்லை. வருடங்கள் சென்று விட்டது. ஆனால் மனிதர்கள், மற்றவர்கள், அறிந்தவர்கள் அவரை 38 வருடமாய் அநேகர் பார்த்திருப்பார்கள். ஆனால் ஒருவருக்கும் அவரை அந்த தண்ணீரில் இறக்கும்படியான ஒரு இரக்க குணம் வரவில்லை. ஆனால் என் வேதம் சொல்கின்றது, இயேசு அந்த இடத்திற்கு சென்றார். எனக்கு அன்பான தேவஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதத்திற்காய், அதிசயத்திற்காய் அநேக வருடங்களாய் நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுதே தேவனுடைய வார்த்தையின் மேலும் அவருடைய வல்லமையின் மேலும் அவர் இன்னும் ஜீவிக்கிறார் என்கிற அந்த வார்த்தையின் மேலும் நாம் நம்பிக்கையாய் இருக்கின்ற போது, அந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்கின்ற போது அவர் உங்கள் அருகாமையிலே வருவார். உங்களுடைய தேவையை அவர் சந்திப்பார். உங்களுக்கு அவர் அற்புதத்தை செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில அவர் தேவையானதை அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஆமென். அவர் வந்து அந்த வியாதிஸ்தனை பார்த்து கேட்டார், நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா என்று கேட்டார். அப்பொழுது அந்த மனிதன் தன்னுடைய இயலாமை குறித்து சொன்னான். நாமும் கூட அநேக நேரங்களிலே தேவனிடத்துல நம்முடைய இயலாமைகளையும் நம்முடைய கஷ்டங்களையும் நாம் சொல்லி கழுது புலம்புவது உண்டு. கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்தை நிச்சயமாய் கேட்பார். அவர் மனதுருகுவார். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். எனக்கு அன்பான தேவஜனமே, அவன் என்னை ஒருவரும் எனக்கு உதவி செய்ய இல்லையே என்று அவன் சொன்ன பொழுது அவர் மனதுருகினார். உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கு, உங்களுக்கு உதவி செய்வதற்கு ஒருவருமே இல்லையா? இந்த நாளிலே ஆவியானவர் உங்களுக்கு அவர் உதவி செய்ய உங்கள் அருகாமையில் இருக்கின்றார். நம்புங்கள், விசுவாசியுங்கள், அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நாளிலே உடைய வார்த்தையை விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் அற்புதத்தை செய்யும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் அப்பா. நீர் அப்படி செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி. உம்மால் எல்லாம் ஆகும் அப்பா. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம், அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.